ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்துல ஒன்று என்னன்னா பொய் நாவு. பொய்யானதை நம்ம பேசக்கூடாது அப்படின்றது. நாம பொய் பேசக்கூடாதுன்னு சொல்றது வந்து நிறைய வேளையில இதுக்கு நம்ம அடிபணியாம, இதுக்கு நம்ம கீழ்ப்படியாம, இதுக்கு பல விளக்கங்களை கொடுத்து எப்படியாவது நழுவ பார்க்கிறோம். அதாவது நான் சின்ன பொய் தான் சொன்னேன் அப்படின்றது வந்து நம்ம அதை நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அப்ப பெரிய பொய் தான் தப்பு, சின்ன பொய் தான் சொன்னேன் அப்படின்றது. அதாவது எப்படி இருக்குன்னா, சின்ன பொய் சொல்றோமோ பெரிய பொய் சொல்றோமோ பொய் பொய் தான் இல்லையா? ஒருத்தரை வெட்டணும் அப்படின்னா, ஒருத்தரை சாகடிக்கணும் அப்படின்னா பெரிய அரிவாள் வச்சு வெட்டினாலும் அந்த மனுஷன் செத்து போவான். அதே போல ஒரு சின்ன தோட்டா வச்சு பக்கத்துல வந்து சுட்டாலும் நம்ம செத்தான் போவான். நாங்க பெரிய அரிவாள் வச்சு வெட்டலைங்க, சின்ன தோட்டா வச்சு தான் அடிச்சேன், அந்த சின்ன ஓட்டையில இறந்துருவாருன்னு நினைக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ பெரிய பொய் சொல்றதும் சின்ன பொய் சொல்றதும் ரெண்டுமே பொய் தான் இல்லையா? இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு நீங்க அங்க கல்லாப்பட்டியில இருக்கிற ஒரு 10 ரூபாவை எடுத்துட்டு நீங்க வந்து உங்களை கையும் கழமா பிடிச்ச பிறகு, ஏன்பா ஒவ்வொருத்தன் பேங்கை வந்து கொள்ளை அடிச்சு லட்ச லட்சமா அடிச்சுட்டு போறான், 10 ரூபாய் எடுத்தா இதெல்லாம் திருடா அப்படின்னு கேட்டா அவங்களை விடுவாங்களா? விடுவாங்களா சொல்லுங்க? 10 ரூபாய் எடுத்தாலும் அது பேர் என்னதான்? திருட்டு தான். 10,000 கோடி எடுத்தாலும் திருடு தான். இதுல வித்தியாசம் ஒண்ணுமே இல்ல. அமௌண்ட் டசன்ட் மேட்டர். செய்கை என்பது ஒரே செய்கை தான். அதே போல பொய்யிலையும் சின்ன பொய்யும் ஒண்ணுதான், பெரிய பொய்யும் ஒண்ணுதான். ஆக மொத்தம் பொய் பொய் தான். அதனால நாம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, இந்த சின்ன பொய் தான் சொன்னேன், சின்ன காரியத்தில் தான் பொய் சொன்னேன். இல்ல, வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை நான் அநேகத்திற்கு அவர் என்ன செய்வார்? அதிகாரியாக மாற்றுவார். கொஞ்ச பொருள்ல, அநித்தியமான பொருள்ல நீங்க உண்மை இல்லாமல் இருந்தால் எப்படி நித்தியமான காரியங்களை உங்களை உண்மையை நம்புறது இல்லையா? கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற ஊழியக்காரனை அநேகத்துக்கு தேவன் அதிபதியா மாற்றார். அப்போ சின்ன காரியங்களையும் நம்ம உண்மையா இல்லாம இருக்கிறது நம்ம எச்சரிப்பா இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு விதமாய் சொன்னார், a small thing is a small thing, but faithfulness in small things is a great thing. சின்ன காரியம் சின்ன காரியம் தான், ஆனா சின்ன காரியத்திலையும் உண்மையா இருக்கிறது பெரிய காரியம்னு சொன்னார். திரும்ப சொல்றேன், சின்ன காரியம் தான், ஆனா சின்ன காரியத்திலையும் உண்மையா இருக்கிறது பெரிய காரியம். நாம அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும். நம்ம நிறைய வேளையில வந்து இந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்ணும்போது நம்ம எடுத்த உடனே நம்முடைய த்ரெஷோல்டை ரொம்ப ஹையா தூக்குறோம். பெரிய காரியம், அதாவது நம்ம எட்டாத அடுக்காத காரியங்கள் எல்லாம் எட்டுறதுக்கு நம்ம ரொம்ப முயற்சி பண்றோமே தவிர அடிப்படையான மாற்றங்களை நமக்குள்ள உண்டாக்குறதுக்கு நம்ம விரும்புறதே இல்லை. அதாவது எப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம்ல காப்பி அடிச்சாதான் காப்பி அடிக்கிறது, டெஸ்ட்ல காப்பி அடிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய தப்பு தான் பண்ணக்கூடாது, சின்ன தப்புலாம் என்ன பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு நம்ம நிறைய வேளை இதுக்கெல்லாம் நம்ம வழி விட்டுறோம் இல்லையா? ஆனா அநேக வேளை இந்த சிறிய தவறுகள் தான் நம்ம வாழ்க்கையில ஏறி 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 கூடி 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 பெரிய தவறுகளுக்கு நம்ம என்ன செய்கிறது? வழி நடத்துகிறது. உண்மையில கூட அதே தான். சின்ன காரியத்தில் உண்மையா இருக்க பழகிட்டா பெரிய காரியத்தில் உண்மையா இருக்கிறது கஷ்டமே இல்ல. சின்ன காரியத்திலேயே நம்ம உண்மை இல்லாம போயிட்டோம்னா அதிகமான காரியங்களுக்கு உண்மையா இருப்பது கடினமானது. சொல்லுவாங்கல்ல, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க இல்லையா? அப்போ சின்னதான், டெஸ்டிங் வந்து சின்னதான் பண்றோம். அந்த சின்னதுல உண்மையா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். சின்ன சின்ன காரியங்கள்ல பொய் சொல்லாம இருக்கணும். வீட்டுல நடக்கிற சின்ன விஷயங்கள்ல கூட எதுக்கு நம்ம அப்படி பொய் சொல்லணும், உண்மையை சொல்லிட்டு போலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தா பெரிய காரியத்துல உண்மை சொல்றது கஷ்டமாவே இருக்காது. நிறைய வீடுகள்ல இந்த உறவுகள்ல வந்து உரசல்கள், நிறைய வெளியில பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்னன்னா, அந்த சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம உண்மை இல்லாம நம்ம அதுல வந்து கொஞ்சம் புரட்டி புரட்டி வேலையை செய்யும் போதுதான் பெரிய காரியத்துக்கும் யாரும் நம்பவே மாட்டாங்க நம்மள இல்லையா? சின்ன காரியங்கள்லயே நம்ம மேல நம்பிக்கை வரலன்னா பெரிய காரியங்களை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. என்னங்க இது ஒரு 10 பைசா விஷயம், இதுல எதுக்குங்க இத்தனை போய் சொல்றாரு, இதுலயே இவ்வளவு போய் சொல்றாரு, இதுலயே இவங்க இவ்வளவு போய் சொல்றாங்க அப்படின்னா நம்ம எப்படிங்க பெரிய காரியத்தை நம்புறது அப்படின்னு எல்லாருமே உஷாராயிடுவாங்க இல்லையா? உறவுகள்ல வந்து சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். நாம அப்படி நம்ம இருப்பது தேவனுக்கும் பிரியமா இருக்கிறது, மனுஷருக்கும் பிரியமா இருக்கும். அது நம்ம உறவுகளை கட்டுவதற்கும் அது மிக மிக நல்ல காரியம். நம்ம வீட்டுல கூட நீண்ட காலம் நம்முடைய உறவுகள் கட்டி எழுப்பப்பட வேண்டுமானா நம்ம உண்மையாய் பேசுவது ரொம்ப அவசியம். ஏனென்றால் என்னதான் நம்ம மறைச்சாலும் போய் ஒரு நாள் என்ன பண்ணிடும், வெளியே கொண்டு வரப்படாத மறைபொருள் ஒன்றுமே இல்லை. இந்த காலையில் கூட சின்ன உதாரணம் சொன்னேன் அதுக்காக. எப்படி ஒரு மனைவி வந்து தன் கணவன்கிட்ட மறைக்கிற காரியங்களை எப்படியாவது ஒரு நாள் என்ன செய்ய போறாங்க, வெளியே கண்டுபிடிக்க தான் போறாங்க. ஏன்னா இன்னைக்கு வெளியே தெரியாது, நாளைக்கு நிச்சயமா வெளியே தெரியாது. அதான் சொல்லுவாங்க, எந்த ஒரு திருடன், உலக புகழ்பெற்ற ஒரு திருடன் கூட திருடினா, அவ்வளவு பெரிய திருட்டை நடத்தினா கூட, எவ்வளவு சாதுரியமா நடத்தினா கூட ஒரு சின்ன எவிடன்ஸ் விடாம போவே மாட்டானா. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு துப்பை விட்டுட்டு தான் போவான். எவிடன்ஸ் இல்லாம ஒரு தவறை செய்யவே முடியாது. கண்டிப்பா அதுக்கு ஒரு ட்ரெயிலிங் எவிடன்ஸ் கண்டிப்பா சிக்கிரும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம தைரியம் கொள்ளவே கூடாது. நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க, நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. நிச்சயமாய் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே. அது போல நிச்சயமாய் போய் ஒரு நாள் வெளியே வந்துடும். அது மாதிரிதான் ஒரு நாள் ஒருத்தர் என்ன செய்தாராம், ஒரு கணவன் வந்து நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்துட்டு அவர் மனைவி தூங்கிட்டு இருக்கும் போது மறைவா வந்து
வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. ஆனா என்ன பிரச்சனைனா, வர்ற வழியிலேயே கீழகளெல்லாம் விழுந்து முகம்லாம் அடிபட்டு போச்சு. அப்ப ஒரு நேரா பாத்ரூமுக்கு போயிட்டு கண்ணாடியை பார்த்த உடனே முகமெல்லாம் ஒரே காயமா இருக்கு. நம்ம மனைவி கண்டுபிடிச்சாருன்னா என்ன கேள்வி கேட்பாளோ தெரியலையேன்னு பயந்து போய் அவரு இந்த பிளாஸ்டர்லாம் இருந்திருக்கு, பேண்டேட்லாம் இருக்கும் பாருங்க, இந்த பேண்டேட் அங்கங்க ஃபுல்லா ஒட்டிட்டு அமைதியா போய் படுத்துக்கிட்டாராம். படுத்துக்கிட்டு காலில் எழும்பியிருக்காரு. மனைவி கேட்டாங்களா குடிச்சிங்களான்னு. பட்டுன்னு குடிச்சிங்களான்னு கேட்குறா. குடிக்கலையே. ஏங்க உண்மையா சொல்லுங்க, ராத்திரி குடிச்சிட்டு தானே வந்தீங்கன்னு. எதை பார்த்து சொல்ற, அடிப்பட்டதை பார்த்து சொல்றியான்னு. குடிச்சிங்களா இல்லையா? ஏமா நேற்றுக்கு வரும்போது கீழே விழுந்துட்டம்மா, அதுக்குதாம்மா இப்படி அடிபட்டு போச்சு, பேண்டேஜ் போடுறேன். உண்மையா சொல்லுங்க, குடிச்சிங்களா குடிக்கலையா? குடிக்கவே இல்லை. நான் நீ கண்டிப்பா குடிச்சா. எப்படி சொன்னேன்னு கேட்டா அந்த அம்மா சொன்னாங்களா, கண்ணாடி எல்லாம் பேண்டேஜ் ஒட்டி வச்சிருக்கேன்னு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணாடியை பார்த்து முகத்துல பேண்டேஜ் ஒட்டிருக்க, அவர் கண்ணாடியில ஒட்டிருக்காரு. அந்த மெதப்புல இருந்திருக்காரு அவர். அந்த அம்மா கண்டுபிடிச்சாங்க. நீ குடிக்காம இருந்தா நீ எங்க ஓட்ட போற? முகத்துல ஒட்டுற பேண்டேஜ் கொண்டு போய் கண்ணாடியில ஓட்டிருக்காங்க. அப்ப பொய் ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சா அந்த பொய்ய ஒரு நாள் என்ன பண்ணிரும், எப்படியாவது என்ன பண்ணிரும், வெளியே வந்துடும். ஆனா நம்ம நாம வச்சு திறந்து வீட்டுல பேசும்போது நம்ம உண்மையா நல்ல விதமா பேசணும். நான் பொய் பேசாம உண்மையை பேசுவதே நல்லது. ஆமேன். அதனாலதான் நம்ம மறைவிடத்துல இருக்கிறோமோ வெளியரங்கமா இருக்கிறோமோ எல்லா இடத்துலையும் உண்மையாக பேசும்போது நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கும்னா நல்ல சீராக நேர்த்தியாக வளரும் என்பதுல சந்தேகமே இல்லை. ஒருத்தர் வீட்டுக்குள்ள தொடர்ந்து இருந்து செழிக்க வேண்டுமானா பொய் நாவை என்ன செய்யணும், விட்டு வெளியே வந்துடணும். இன்னைக்கு சில பேருக்கு வந்து எதுலேயும் எதற்கெடுத்தாலும் எல்லாத்துலயும் பொய் சொல்ற ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்கு. உண்மை பேசி அவங்களுக்கு என்ன இல்லை, பழக்கம் இல்லாமலே போயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சின்ன விஷயமா இருந்தா கூட எங்க போனேன், எங்க வந்தேன், யாரை பார்த்தேன், யாரை பார்க்கல, கேட்கிற கேள்விக்கு நேரடியான ஒரு பதில் எப்பொழுதுமே சொல்வது நாம உண்மையை காத்துக்கொள்ளவும் அதனால உறவுகளை காத்துக்கொள்ளவும் மிகுந்த உதவி செய்யும். நான் நினைக்கிறேன் நம்ம பிள்ளைகளை கூட உண்மை பேசுறதுக்கு நம்ம பழக்க வைக்க வேண்டியது அவசியம். அதாவது ஒரு பிள்ளை வந்து தவறு செய்தா கூட உண்மையை சொன்னா அதுக்கு தனியா பரிசு கொடுக்கணும். ஆமா, அதாவது தப்பு செஞ்சுட்டேன் ஆனா உண்மையை சொன்னதுக்காக உன்னை நடிக்கல, நான் உண்மை தானே சொன்னேன் அதனால போ, இனிமே அதை செய்யாத. சில பேர் உண்மை சொன்னதுக்கே அடி வாங்குறதுனால அவங்க உண்மை பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஆனா உண்மை என்பது எப்பவுமே பரிசளிக்கப்பட வேண்டும். பொய் சொல்வதற்கு என்ன பண்ணணும், தண்டனை வரணும். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பழக்கம் வந்துடும் அப்படின்னு கேட்டா, நம்ம தப்பு பண்ணா கூட உண்மையை சொல்லிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், விதிவிலக்கு இருக்கு, நமக்கு கொஞ்சம் இறக்கம் கிடைக்கும், கிருபை கிடைக்கும், நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்துடும். நம்ம எப்பவுமே உண்மையை சொல்லும்போது அதுக்கு நம்ம ரொம்ப கௌரவம் கொடுக்கணும். பரவாயில்ல, நீ தவறு பண்ணாலும் நீ உண்மையா இருந்த, உன் இருதயத்துல உண்மை இருந்தது, அதனால நான் உன்னை வந்து நான் தண்டிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு சரியான மெசேஜிங் அவர்களுக்கு போகும். உண்மையாக இருப்பது உறவுகளை மிகுந்த ஆழமாக கட்டி காக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது.